சொல்லுங்க கேப்போம். சொல்லப்பட்ட கதைகளை கேட்டிருக்கீங்க. சொல்லப்படாத கதைகளை கேட்கணும்னா செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க கேட்க வேண்டியது, பார்க்க வேண்டியது மைண்ட் எஃப் இ டியூஷனோட ஆபிஷியல் டிக்டாக் அக்கௌண்ட் தாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்ல உங்களுக்காக சொல்லுங்க கேப்போம் நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கின்றனர் மைண்ட் எஃப் இ டியூஷன். மைண்ட் ஆப்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு ஒரு சூப்பரான கல்வி திட்டத்தை வழங்கி வராங்க. நிறைய மாணவர்கள் படித்து நிறைய பேர் சாதித்தும் வராங்க. ஒருவேளை நீங்களுமே உங்க குழந்தைகளை மைண்ட் எஃப் இ டியூஷன்ல சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா சேர்க்கலாங்க. சரி, பொதுவா ஒருத்தவங்களுடைய கதையை கேட்கும் போது அந்த கதை நமக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய சொல்லுங்க கேட்போம் டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்க போது. ஏன்னா இந்த கலைத்துறையில நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம், ரசிச்சிருக்கோம். ஆனா இவங்க மட்டும் ஏன்னு தெரியல, எப்போதுமே தனியா தான் இருக்கிறாங்க. ஒரு தனித்துவமான ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி. யாருன்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த லைஃபை டேப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்வி கூட இன்றைய கெஸ்ட் கிட்ட நம்ம கேட்க போறோம். சரி, இன்றைக்கு சொல்லுங்க கேப்போம் பாட்காஸ்ட்ல நம்மோடு இணைந்திருக்கிறாங்க the one and only சங்கீதா கிருஷ்ணசாமி. வெல்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சங்கீதா அப்படின்னு சொன்னா உங்களை வந்து நாங்க ஒரு நடிகையும் தாண்டி எங்க வீட்டு பொண்ணா தான் பாக்குறோம். நீங்க எப்படி பாக்குறீங்களா? நானும் அப்படிதான் பாக்குறேன். என்னோட குடும்பமா பாக்குறேன். ஏன்னா நீங்க திரையில நடிக்கும் போது உண்மையிலேயே சங்கீதா என்ன அப்படின்னா அது ஒரு நடிப்பா, ஒரு கதாபாத்திரமா இல்ல, ரொம்ப அதுலயே உள்வாங்கி ஆத்மார்த்தமா நடிக்கிறீங்க. அப்ப அங்குள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இவங்க நடிக்கிறதுக்குனே தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நீங்க நடிச்சிருந்தீங்கன்னா அது தப்புங்க. அது இல்லைன்னு சங்கீதா சொல்ல போறாங்க. சங்கீதா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சொல்லுங்க கேப்போட மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கு. சங்கீதா, இதுல இருந்து நீங்க 3 பால்ஸ் இருக்கணும், சரியா? 3 balls 3 questions 3 answers, அவ்வளவுதான். ஆனா ரேண்டம்லி நீங்க எது பிக் பண்றீங்களோ அதுக்கான கேள்விதான் உங்ககிட்ட நாங்க கேட்போம். ரெடியா? சரி, கண்டிப்பா ரெடி. உங்களுக்கான பால்ஸ் இருக்கு. ஓகே, 3. முதல்ல ஃபர்ஸ்ட் பால். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலா? எஸ், பாப்போம் என்ன வருதுன்னு. பச்சை கலர், எனக்கு பிடிச்ச கலர். ஓ, உங்க ஃபேவரட் பச்சை. பச்சைல தான் பாக்குறேன். என்ன நம்பர் அது? 6. 6 9? 6. 6. இது ஏற்கனவே எங்களுக்கு வந்துட்டு 6 எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. உங்க லைஃப்ல டிலீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட்? ஐயோ, நிறைய இருக்க. ஒண்ணு என்ன டிலீட் பண்ணலாம்? ஓகே, எனக்கு வந்துட்டு லெப்டோஸ்பிரோசிஸ் வந்தது. அந்த என்னது ரேட் யூரினால இன்ஃபெக்ஷன் வரும். ஓகே, அது காய்ச்சதுனால 16 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துல உட்கார ஆள் இல்ல. 16 நாள் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து எனக்கு ரொம்ப அந்த எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு எஃபெக்ட் பண்ணும். சோ அதை நான் டிலீட் பண்ணணும். கண்டிப்பா நீங்க நல்லா ஹெல்த்தியா, ஆரோக்கியமா, அழகா இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு நீங்க வந்து பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் கொடுப்பீங்க இல்லையா? நாங்களுமே ப்ரே பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்கவே கூடாது, சரியா? உங்களுக்கான செகண்ட் பால் என்ன நம்பர்னு பாருங்க. ஓகே, 12. கரெக்ட். ஈவன் நம்பர்ஸ் வருது. அதான் 12. பரவாயில்லையே, உங்களுக்கு யூனிவர்ஸ் எதுவும் சொல்லுது போல. நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு உலகம் உருவாக்கும் வாய்ப்பு கிடைச்சா அந்த உலகம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு வேர்ல்ட உருவாக்கலாம்னு சொல்றாங்க. அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும்? எப்படி உருவாக்குவீங்க? வாவ், அந்த உலகத்துல நான் உருவாக்குனாலா எல்லா அனிமல்ஸும் ஹாப்பியா இருப்பாங்க, பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. சோ அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சைட் பை சைட் ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் நிறைய ட்ரீஸ் இருக்கும். நிறைய ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ். நம்மளுக்கு வந்து லைக் ஃபார்மிங், நம்மளே சொந்தமா செய்யற ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ நம்ம சொந்தமா ஹார்வெஸ்ட் பண்ணணும் நம்ம சாப்பாடு. அண்ட் பீஸ்ஃபுல் அனிமல் கிங்டமோ ஹியூமன் கிங்டமோ வந்துட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் அது இப்ப இந்த உலகத்துல இல்ல அப்படின்றதுதான் உங்க உலகத்துல நீங்க கொடுக்க போறீங்க இல்லையா? எஸ், என்ன செய்யறது, உலகத்துல அமைதி வேணும். தொடர்ந்து நம்ம எல்லாம் ப்ரே பண்ணலாம். சரி, இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ல லாஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அது உண்மையா மிஸ்ட்ரியா பூச்சோன்னு நினைச்சோம். 8 ஈவன் நம்பர்ஸ் தான் வருது. ஓகே, 8 வந்து சைனீஸ்ல ஃபெங் ஷூலா? ஆமா, இன்ஃபினிட்டி. ஓகே, உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாத சீக்ரெட் இருக்கா? ஐயோ, நிறைய இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. எங்க அம்மாக்கு சொல்லக்கூடியது மேபி ஒரு யங் ஏஜ்ல இப்பொழுதுதான் மாட்டிப்பீங்க. யங் ஏஜ்ல தப்பிச்சிடலாம். ஆமா, நிறைய போய் சொல்லிருக்கோம்ல சின்ன வயசுல. அது சுத்திட்டு வருவோம். நான் வந்துட்டு
சொந்தமா போய் சுத்திட்டு வருவேன், எங்கெங்கயோ போய் சுத்திட்டு வருவேன். சோ வந்து பேரண்ட்ஸ் தெரியாது இந்த விஷயம்லாம். ஏன்னா எங்க அம்மா பாத்துட்டு இருப்பாங்க, இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. அம்மா பேர் என்ன? கிருஷ்ணவேணி. அம்மா கிருஷ்ணவேணி. மன்னிச்சு விட்டுருங்க சங்கீதாவை, அவங்க சொல்றது இப்போ உங்களுக்காக சொல்றாங்க. சோ அதனால இன்னைக்கு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டாங்க. ஓகே. சின்ன வயசுல இந்த இது விளையாண்டுட்டு வருவோம், டிக்கம். அது அது ஆக்சுவலி நல்லது இல்ல. சோ நம்ம வந்து சோ யா பேரண்ட்ஸ் தெரியாது, பிகாஸ் வந்து சாப்பிட காசு கொடுப்பாங்க ஸ்கூல்ல. நம்ம என்ன செய்வோம், என்ன செய்வீங்க? அது போய் டிக்கம் விளையாண்டுட்டு வருவோம். என்ன சொல்றீங்க சங்கீதா? பசங்க தான் பண்ணுவாங்க, நீங்க ஏன் பண்ணிருக்கீங்க? நம்ம பண்ணிருக்கோம்ல, நம்ம ஒரு காலத்துல பசங்களா தானே இருந்தோம். அது என்னமோ உண்மைதான். இப்ப எல்லாம் வாழ்ற பொண்ணுங்க கிட்ட போய் கேட்டு பார்த்தாதான் தெரியும், நாங்க பசங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி திக்கம் விளையாண்டுருக்கீங்க. கிடைச்சதா ஏதாவது? கண்டிப்பா. என்னென்ன கிடைச்சது? அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டோம், ஸ்கூல்ல ஒளி வச்சுட்டு வந்துருது. அதாவது உண்மையா ஆச்சரியமா இருக்கு, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா எல்லாருமே பண்ணிருப்பாங்க, எல்லாரும் பண்ணிருப்பாங்க. ஆனா சங்கீதா பண்ணிருக்காங்க அப்படின்றப்பதான் சரி நம்ம ஹோல் ஸ்கூல்லே விளையாடுவோமே. ஹோல் ஸ்கூல் என்ன நல்ல விஷயம் இல்ல, பட் என்ன பள்ளிக்கூடம்? நல்ல விஷயம் இல்ல, பட் இட்ஸ் ஓகேலா, எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப தெரியுது ஏன் சங்கீதா வந்து எல்லாத்தையும் விட தனிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆக உங்களுக்கான மிஸ்ட்ரி பாக்ஸ்ல 3 balls 3 questions 3 answers நீங்க சொல்லிட்டீங்க, அது டன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஜெனுவினான ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன அப்படின்னா, சொல்லுங்க கேப்போ பாட்காஸ்ட்ல வந்து சங்கீதா நீங்க தான் எங்களோட கெஸ்டா வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும் இல்லையா? ஆக்சுவலி ஜெனுவினா உண்மையிலேயே நீங்க என்னதான் நினைச்சீங்க? ஏன்னா நிறைய பாட்காஸ்ட் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு இப்படி ஒரு அழைப்பு வந்தப்ப சங்கீதா என்ன நினைச்சீங்க? எனக்கு பொதுவா பாட்காஸ்ட்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில தான் பாட்காஸ்ட் கூப்பிடுவாங்க. ஸோ மைண்ட் ஆப்ஸ் டியூஷன் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பிகாஸ் எனக்கு வந்து எஜுகேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால டியூஷன் நான் வந்து பிகாஸ் TV3க்கு கூட நான் வந்து டியூஷன் சொல்லி கொடுப்பேன் டீச்சர். நான் வந்து சயின்ஸ் டீச்சரா இருந்திருக்கேன், இங்கிலீஷ் டீச்சரா இருந்திருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வாவ், டியூஷன் சென்டர் என்ன கூப்பிடுறாங்க ஆப்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து எஜுகேஷன் பத்தி பேச போறோம், என்ன ஷேர் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன ஷேர் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு வந்துட்டு என்னோட ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, யூனோ. ஸோ எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இண்டஸ்ட்ரியில கூட ஐ பிளே லாட் டீச்சர், யூனோ, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. உடனே ஓகே சொன்னேன். அப்புறம் பார்த்தா நீங்க முதல்ல delete பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் திரும்பவும் நடந்துச்சு. ஆனா இந்த முறை வந்து வேற இது வந்து டிராவலிங்னால சங்கீதா அட்டாக் பண்ணுது இல்ல உங்களை சுத்தி நான் ஒரு கவர் மாதிரி போட போறேன். வச்சுக்கிட்டு உங்களை யாரும் நியூ பண்ண முடியாது, ஓகேயா? கண்டிப்பா. ஏன்னா எங்களுக்கு நீங்க வேணும். அதாவது எஜுகேஷன் ஃபீல்ட்ல சங்கீதா அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் போது நீங்க நிறைய ஸ்டூடெண்ட் இன்ஸ்பயர் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். அதனாலதான் இன்றைய சொல்லுங்க கேப்போம் இந்த பாட்காஸ்ட்க்கு உங்களை நாங்க இன்வைட் பண்ணிருக்கோம். சோ யாரெல்லாம் இப்போ சொல்லுங்க கேப்போம் பாட்காஸ்ட் பாத்துட்டு இருக்கீங்களோ டேப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மைனஸ் இ டியூஷனோட ஆஃபிஷியல் டிக்டாக் அக்கௌண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சங்கீதா உங்ககிட்ட ஒரு கேள்வி, அதாவது என்ன அப்படின்னா, நீங்க வந்து சட்டத்துக்கு படிச்சிருக்கீங்க, படிச்சுமே வந்து நீங்க வந்து சினிமா துறையில இருக்கீங்க. எத்தனை பேருக்கு நீங்க வந்து சட்டத்துறையில படித்த ஒரு மாணவி, சட்ட மாணவின்னு தெரியாது. உங்களை வந்து ஒரு பிரபல அழகான ஒரு நடிகை, திறமையான ஒரு நடிகை, அது மலாய் இண்டஸ்ட்ரி அப்படின்னா சங்கீதானா யாரு கேட்டாலும் தெரியற அளவுக்கு நீங்க அவ்வளவு உயர்ந்து வளர்ந்துருக்கீங்க இல்லையா? உங்களுடைய பாதை எப்படி மாறினது? என்ன மாதிரியான ஒரு சவாலை நீங்க வந்து சந்திச்சீங்க? You studied law but found success in entertainment. What was your biggest challenge when choosing a different path and how did you overcome it? எனக்கு வந்து நான் சட்டம் படிச்சிருக்கேன், பட் மேபி இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்ப பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நான் சட்டம் படிச்சிருக்கேன்னு என் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. யூனோ, நான் வந்து லா படிச்சேன்னா அப்கோர்ஸ் லா படிச்சா லா பேசுவாங்க, எஸ், லீகல் இண்டஸ்ட்ரியில தான் போவாங்கல்ல. ஸோ எனக்கு வந்துட்டு சேலஞ்சுன்னு பார்க்க போனா வாஸ் டு மேக் பீப்புள் அரவுண்ட் மீ அண்டர்ஸ்டாண்ட். யூனோ, எனக்கு வந்துட்டு டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ் வந்து எல்லாரும் கொடுக்குற டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ் தாண்டி நான் இருந்தேன் அந்த டைம்ல. யூனோ, பிகாஸ் என்னோட ஐ வாண்டட் டு மேக் மை ஓன் டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ், யூனோ. ஸோ அதனால அந்த டைம்ல எனக்கு என்ன பட்டுனுச்சுன்னா, I want to discover something new, you know. So challenge என்னன்னா to make people around me understand, நான் இந்த பாத்து தான் எடுக்க போறேன், இந்த பாத்துல தான் நான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணி என்னோட என்டையர் ஃபோக்கஸே வந்து இந்த பாத்துல தான் நான் வந்து எடுக்க போறேன்னு வந்து நிறைய பேருக்கு அந்த டைம்ல புரியல, இன்க்ளூடிங் மை ஃபேமிலி. ஏன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல இந்த விஷயம். ஏன்னா கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிஃபைன் ஃபியூச்சர் இல்லை. ஏன்னா இப்ப வரைக்கும் கூட அதுக்கு ஒரு கேரண்டி இல்லை. இப்ப லா படிச்சுட்டு இப்ப லீகல் ஃபார்ம் போறோமா, லாயர் ஆகிறோமா, அது ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஆனா கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில அது இல்ல.
ஸோ கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில யூ கேன் பிகம் சக்சஸ்ஃபுல் ஓ சில நேரத்துல வந்துட்டு சம்திங் ஹேப்பன்ஸ் அண்ட் பீப்புள் லீவ் ஆல்சோ. அது இருக்குல்ல, ஏன்னா கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்து கம்ஸ் ஃப்ரம் ஹியர் யூனோ. ஸோ அதனால போவதான் நான் என்ன செஞ்சேன், அந்த டிட்டர்மினேஷன் எனக்கு இருந்தது. யூனோ நான் லா படிச்சது வந்து என்னைக்குமே நான் சொல்லுவேன் இஸ் நாட் வேஸ்டட். நாலேஜ் வந்து என்னைக்குமே இஸ் நாட் வேஸ்டட். ஸோ அந்த லாவோட கிரிட்டிக்கல் திங்கிங், டிசிப்ளின் இதெல்லாம் வந்து நான் கலைத்துறையில வந்து அப்ளை பண்ணப்ப நான் பார்த்தேன் ஐ பிகேம் பர்சனலி அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டர். ஏன்னோ நான் சூஸ் பண்ண விஷயம்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணேன், எனக்கு தெரியாமலே வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், டிசிப்ளின் இதெல்லாம் நான் அப்ளை பண்ணேன். ஸோ அதனால வந்துட்டு அண்ட் விஷயம் என்னன்னா, எந்த ப்ரொஃபஷனோ உலகத்துல இஸ் நாட் ஃப்ரீ ஆஃப் லீகல் ரிபர்கஷன். ஆமா. ஸோ இன்க்ளூடிங் கலைத்துறை. கரெக்ட். ஸோ நான் கலைத்துறை போனப்ப நான் நிறைய விஷயம் பார்ப்பேன். ஏன் கான்ட்ராக்ட் இப்படி எழுதுறாங்க, ஏன் இப்படி இருக்கு விஷயம், இன்னும் ஏன் லீகல் விஷயம்லாம் இப்படி இது பண்ண, இன்னும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் நிறைய விஷயம் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஐ அப்ளை, ஐ சார்ட் ஆஃப் லைக் ரிப்பேர் திங்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில. பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா. பிகாஸ் என்ன நிறைய பேர் வந்து, பிகாஸ் நான் கலைத்துறைக்கு வந்தப்ப ரொம்ப பேருக்கு தெரியும், நான் வந்து கலைத்துறையில உள்ளவங்களுக்கு தெரியும் நல்லா படிச்சிருக்கேன்னு. சோ அதனாலே என்ன வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எங்கூட பயந்து பேசுவாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த இது கொஞ்சம் இருந்தது எனக்கு அந்த டைம்ல, ஏன்னு புரியல. பட் அப்கோர்ஸ் கான்ட்ராக்ட் விஷயம் எல்லாம் வந்து எனக்கு அனுப்பும் போது உடனே சொல்லுவாங்க, ஓ எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து லா படிச்சிருக்கீங்கன்னு. சோ வந்து கான்ட்ராக்ட்ல எதுவும் தப்பா எழுதிருந்தா நீங்க வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. ஓகே யூனோ. சோ அதனால நான் வந்துட்டு அந்த சேலஞ்ச் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணல. என்ன யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் வந்து கலைத்துறையை சூஸ் பண்ணி வரேன், லா படிச்சுட்டு நான் கலைத்துறையை சூஸ் பண்ணேன். நான் வந்து யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கல. பட் என்னோட கலைத்துறை மூலியமா அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சேன். சோ அதுக்கப்புறம் when my movie started coming out, when movies like Adi Viraku and all that inspired children, inspired teachers, inspired parents, அப்பதான் வந்து எல்லாருக்கும் உண்மையிலேயே புரிய வந்தது நான் வந்து ஏன் இந்த லைனை சூஸ் பண்ணி வந்தேன். சோ என்னோட துறை மூலியமா நான் வந்து I try to make people understand, you know. So என்னோட biggest challenge கேட்டீங்கன்னா was to make people understand. ஏன் நான் வந்துட்டு law படிச்சுட்டு went into, you know, கலைத்துறை. So நான் வந்து I made people understand through my hard work. இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொல்லும் போதுதான் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கிறப்ப என்னன்னா, நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த ஸ்கிரிப்டா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய அந்த கேரக்டரா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு ரிசர்ச் இருக்கும். அதை நீங்க வந்து வேற மாதிரி ஒரு 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 பார்வையில வந்து அணுகுவீங்க. எப்போதுமே கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு படிக்கணும்னு சொல்லுவாங்க. த மோர் யூ லேர்ன், உங்களுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி அவுட்கம் நீங்க பாக்குறப்ப அதுலயே தெரியும். இப்போ சங்கீதா அப்படின்னு எல்லாரும் பாக்குறப்ப கண்டிப்பா பெஸ்டா கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையை வச்சதே வந்து நினைக்கிறேன் உங்களுடைய லால நீங்க படிச்ச அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் என் கையில வந்துச்சுன்னா நான் வந்துட்டு லீகலா தான் பாப்பீங்களா? அது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நான் பாப்பேன். நல்ல வேலை பாத்தீங்களா? நான் எல்லா விஷயமும் புரியறது மாதிரி பாப்பேன். சோ நான் வந்து என்ன கேள்வி கேட்பேன்னா, என்னோட கேரக்டர் நான் எப்போதுமே ஒரு கேஸ் ஸ்டடி, இந்த கேரக்டர் வந்து சைக்காலஜி என்ன, இந்த கேரக்டரோட சோசியாலஜி என்ன, இந்த கேரக்டரோட பிசியாலஜி என்ன, இதெல்லாம் நான் வந்து ரீசர்ச் பண்ணுவேன். ஏன் இந்த கேரக்டர் வந்து இந்த லைனை சொல்றாங்க, இந்த லைன் ஏன் வந்து இந்த கேரக்டருக்கு முக்கியம், இந்த ஸ்டோரியை மூவ் பண்றதுக்கு, எதனால வந்து இந்த கேரக்டரை எழுதியிருக்காங்க, ஏன் இந்த கேரக்டர் வந்து இந்த ஸ்டோரியில ஃபிட் பண்ணுது, இந்த ஸ்டோரி எதுக்காக யூனோ எப்படி எந்த வகையில வந்து இந்த ஸ்டோரி இல்லைன்னா இந்த கேரக்டர் வந்து பாக்குறவங்களை இன்ஸ்பயர் பண்ணுது, அதெல்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன். ஒரு உலக நாயகனோட இன்டர்வியூ பாக்குறப்ப அவர் சொல்லுவார் இல்லையா, ஒரு சீனும் சரி ஒரு விஷயம் எடுக்கிறப்ப அவரு பாருங்க ரிசர்ச் பண்ணி வச்சு சொல்றப்ப என்னவா அந்த மனுஷன் இன்ஸ்பயர் பண்றாரு அப்படின்ற மாதிரி. நீங்க மலேசியாவோட ஒரு உலக நாயகியா தான் இருக்கீங்க. ஒரு கேரக்டருக்கு என்ன இவ்வளவு பெரிய கேஸ் ஸ்டடி பண்றீங்க நீங்க? அப்போ இப்போ நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களா, கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில, இது வரைக்கும் நீங்க சொன்னது கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அதோட ஃபியூச்சர் வந்து நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அதாவது உங்களுக்கு பேக்கப் இருந்தது, பினான்சியலி நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அடுத்த கட்டம் போகலாம். அதவே நம்பி இருந்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இப்போ இருக்கிறவங்களுக்கு உங்களை மாதிரி இந்த கேஸ் ஸ்டடி இல்ல நீங்க சொல்ற அந்த ரிசர்ச் வந்து இருந்துதான் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில மலேசியால இருக்கிறாங்களா? இங்க வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு அதை அப்ளை பண்றது இல்ல. சோ யூ சி நம்ம சேலஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளு வந்து கேமராமேனுக்கு நின்னாங்கன்னா அவங்க எவ்வளவு நேச்சுரலா நடிக்கிறாங்களோ அந்த நேச்சுரல் பிஹேவியர் டுவர்ட்ஸ்
ஆக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா வந்து எவ்வளவு வேலை நீங்க பின்னால செஞ்சிருக்கீங்களோ அதுதான் ஹெல்ப் பண்ணும். ஆமா. அது இல்லைன்னா வந்துட்டு அது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் எப்படியோ தெரிஞ்சிடும். ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து ஏமாத்த முடியாது. நம்ம ஏமாத்த முடியாது. Correct. அவங்களுக்கு தெரியும். யூனோ ஈவன் தோ அவங்களுக்கு வந்து அதை வெர்பலைஸ் பண்ண தெரியாட்டியும் அவங்களுக்கு தெரியும். யூனோ படிச்சிருவாங்க. சோ அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எப்போதும் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். நான் என்னோட கேரக்டரை பிலீவ் பண்ணலன்னா பாக்குறவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க. சோ நான் அழுவும் போது நான் உண்மையிலேயே அழுவேன். நான் ஃபீல் பண்ணும்போது உண்மையிலேயே ஃபீல் பண்ணுவேன். யூனோ சர்டன் விஷயஸ். நான் வந்து சுனிதாவா நடிச்சேன். யூனோ புரேதா சீரீஸ்ல. அது வந்து இப்போ வரைக்கும் நான் ஃபீனாஸ் போனேன்னா இல்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போனேன்னா, ஓ YB சுனிதா, நான் கேட்டிருக்கேன் அவங்க கிட்ட, ஏன் வந்து யூ கனெக்டட் டு த கேரக்டர். பிகாஸ் அவங்க சொன்னாங்க, நீ ஒரு விஷயம் சொல்லும் போது ராயாட் பேசுற மாதிரி இருக்கு. யூனோ சோ நான் பேசும்போது ராயாட் எப்படி பேருக்கு, ஐ எம் ஆல்சோ ராயாட். ஆமா. எனக்கு என்ன ஃபீல் பண்ணுதோ அதுதான் நான் பேசினேன். டயலாக்ல எழுதியிருந்தாலும் யூனோ அஃப்கோர்ஸ் டயலாக்ஸ் ரைட்டர் டைரக்டர் இவங்க எல்லாம் இருக்காங்க அந்த வேலைக்கு. யூனோ சோ அதெல்லாம் அருமையா எழுதுனாதான் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் அந்த எப்படி சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு என்ன வார்த்தை, அது கெத்தா as a ஒரு YP, ஆமா. ஒரு மினிஸ்டர். யூனோ சோ அதனால அதான் அதுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. யூனோ அந்த வேலையை நம்ம செய்யலன்னா அது கடைபிடிக்க முடியாது. நிச்சயமா. அதாவது இப்போ உங்களை பார்த்து அந்த பக்கமா யாரெல்லாம் வந்து இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில வந்து பார்ட் டைமா வரணும், இல்ல அவங்களுமே வந்து உங்களை மாதிரி கனவுகளை கொண்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்ற இந்த குறிப்பு வந்து அவங்க கற்றுக்கொள்வாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். எஸ், ஏன்னா இப்படி எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம இண்டஸ்ட்ரியில குறைவு இது செய்யறது. சோ அதனால பாத்தீங்கன்னா பீப்புள் நோ நான் என்ன ஹோம்ஒர்க் செய்வேன்னு எல்லாருக்கும் தெரியும். என் டைரக்டருக்கு தெரியும். இப்ப நான் வந்து 2 வாரத்துல நான் ஷூட் பண்ண போறேன். லாஸ்ட் 3 வாரமா என்னோட சில்ட்ரன் கூட பாண்டிங் செஷன் நடந்துட்டு இருக்கு. we're doing a lot of homework. நான் என்ன என் சில்ட்ரனை நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, 10 வயசு அவங்களுக்கு என்ன பிஹேவ் பண்றாங்க, கேரக்டர், அவங்க சைலண்ட் மூமெண்ட்ல என்ன பேசுறாங்க, இதெல்லாம் நான் கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அந்த டைம்ல வந்து அந்த நேச்சுரல் இது வந்துச்சுன்னா அழகா இருக்கும் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப நான் எங்க நடிக்க போனாலும் இஃப் த கோ ஆக்டர் நோஸ் நான் வர நடிக்கிறதுக்குன்னா உடனே அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் வருவேன்னு. சம்ஹவ் இண்டஸ்ட்ரியில வந்து பேச்சு நடக்கும்ல. சோ பீப்புள் நோ எனக்கு என்னோட டிசிப்ளின் என்னன்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ அதனால சில நேரத்துல பயப்படுவாங்க என் கூட நடிக்கிறதுக்கு. சோ அது வந்து நாட் பிகாஸ் ஐ எம் இன்டிமிடேட்டிங், பட் நான் என்னோட வேலையை ரொம்ப சீரியஸா இருப்பேன். எனக்கு கலைத்துறை வந்து தெய்வம். யூனோ நான் தெய்வமா பார்ப்பேன். சோ அதனால வந்து ஐ புட் a lot of hard work. யூனோ சோ அதனால நீங்க சொன்ன மாதிரி அந்த பிராக்டிஸ் இல்ல, பட் depending on which actor you're acting with on the day, homework செஞ்சுட்டு வருவாங்க. பட் homework is so important. அந்த homework செஞ்சாதான் ஆடியன்ஸ் வந்து நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியும் உங்க நடிப்பு மூலியமா. எங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, தெரிஞ்சிருச்சு. நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாட்டுக்கு தான் போறோம். சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ டேப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மைண்ட் ஆப்ஸ் டியூஷன் நமக்காக இந்த சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்ல இரவு 8 மணிக்கு அவங்க வழங்கி கொண்டு வராங்க. நீங்க என்ன செய்யணும், உடனடியாக மைண்ட் ஆப்ஸ் டியூஷனுடைய அவங்களுடைய ஆஃபிஷியல் டிக்டாக் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் நீங்க யூடியூப்லயும் பார்க்கலாம். சரி, இப்போ சொல்லப்பட்ட கதைகளை நிறைய கேட்டிருக்கீங்க. நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து சங்கீதா நம்முடைய கேஸ் ஸ்டடி பண்ற ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் அப்படிதான் சொல்ல. ஏன்னா இவங்க மிகப்பெரிய ஜீனியஸ் சொல்ல முடியாது. அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு விஷயமும் பண்றது ரொம்ப வித்தியாசமா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா பண்ணிட்டு இருக்கீங்க. அது பாக்குறதுக்கு என்னன்னா தரமான ஒரு விஷயங்கள் நம்ம நாட்டுல இருக்கு அப்படின்றதுக்கு உண்மையா எங்களுக்கு பெருமையா இருக்கு. அப்ப தரமான விஷயங்களை பார்க்கும் போது தரமான ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாங்க. அதுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஐக்கனா இருக்கீங்க. நம்ம எப்போதுமே ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆனா நீங்க இன்னைக்கு டீச்சர் தான் எங்களுக்கு. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லப்படாத கதையை எங்களுக்கு சொல்ல போறீங்க? ஏன்னா நிறைய கதை, நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்கு இல்லையா? எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்றேன். மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பிலீவ் பண்ணுவீங்களா? அது பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் இங்க நான் அந்த விஷயத்தை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஓகே, நான் வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஃபோர் எனக்கு வந்து 2019 வந்துட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது டு கோ டு நியூயார்க் ஃபிலிம் அகாடமி. ஓகே, ஃபீனாஸ்ல இருந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது ஆஃப்டர் அடிவீராக்கு நம்ம வந்து அவார்ட் வின் பண்ணதுனால. ஸோ உடனே வந்துட்டு எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்ச உடனே நான் சொன்னேன் நான் நியூயார்க் ஃபிலிம் அகாடமி தான் போகணும்னு சொன்னேன். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி
when I just finished studying law, like education industryல இருந்தேன். அப்ப எனக்கு ஏன் தெரியல, என் மைண்ட்ல வந்துட்டு எங்கேயோ நான் வந்துட்டு மேபி ஐ saw it in some advertisement or something, but நான் நியூயார்க் ஃபிலிம் அகாடமி போய் ஒரு நாளைக்கு நான் படிப்பேன், ஆக்டிங் பத்தி நான் படிப்பேன். பிகாஸ் அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து when I first graduated law, எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் நாட் so good. ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங்னால நம்ம என்ன செஞ்சா we can be better at public speaking, அதனாலதான் நான் கோலம்பூர் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர் போனேன். ஆக்டிங் ஃபார் பிகினர்ஸ் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணதே அதனாலதான். ஆக்டர் ஆகணும்னு இல்ல, பிகாஸ் I wanted to be better at public speaking. ஸோ அந்த டைம்ல அங்க கிராஜுவேட் பண்ணி வந்துட்டோடனே நான் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணிருந்தப்ப ஐ கேம் அக்ராஸ் நியூயார்க் ஃபிலிம் அகாடமி. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், ஒன் டே நான் நியூயார்க் ஃபிலிம் அகாடமி போய் படிப்பேன்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே when I landed in US, ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஎஸ் போறேன் 2019. நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் போய் when I went down, நான் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட் டாம்ல இருந்துட்டு நடந்து போனேன். I want that pilgrimage, ஒரு ஃபீல் மாதிரி எனக்கு வேணும், ஒரு கோயிலுக்கு போற மாதிரி. சோ நான் வந்து நடந்து போனேன் 20 minutes நடந்து போய் I stood in front of the building. 10 வருஷத்துக்கு முன்னாடி I manifested நான் இங்க வருவேன்னு. அந்த விஷயம் நடந்துட்டு இதை நான் யார்கிட்ட ஷேர் பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் சங்கீதா இப்ப நீங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, ஆனா அதுக்குன்னு அந்த ஸ்ட்ராங்கா நீங்க 10 வருஷத்துக்கு முன்னுக்கு செஞ்சது அந்த பில்டிங் முன்னுக்கு போய் நிக்கிறீங்க பாத்தீங்களா, அப்போ உங்களோட இவ்வளவு ஒரு டீப்பா அந்த ஒரு தாட்ஸ் வச்சிருப்பீங்களே. இப்ப லெட்ஸ் சே வந்து அந்த பக்கமா யாராவது இப்போ இந்த பாட்காஸ்ட் பாக்குறவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா எப்படி நினைக்கணும், என்ன பண்ணணும்? நம்பணும், நம்பணும், ரொம்ப நம்பணும். நான் ரொம்ப நம்பினேன், இது நடக்கும் நான் நம்பினேன். நான் யாருக்கிட்டையும் சொல்லி யாராச்சும் வந்து என்கிட்ட சொல்லி இருந்தாங்கன்னா நோலா கேனாட் பீலான்னு கூட நோ, நான் நம்புவேன் இது நடக்கும், இது கண்டிப்பா நடக்கும்னு விஷுவலைஸ் பண்ணணும். அந்த பில்டிங் முன்னுக்கு நீங்க நின்னு அந்த பில்டிங்கை பார்க்கணும், எல்லாமே ஃபீல் பண்ணணும். அப்ப இருக்கிற அந்த உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது, சன்லைட் எப்படி ஃபீல் பண்ணுது, நீங்க நிக்கிற பூமி எப்படி ஃபீல் பண்ணு, அதெல்லாம் நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா நடக்கும். அப்போ இன்னைக்கு யார் யாரெல்லாம் உங்க மனசுல வந்து ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாளா நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சங்கீதா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க, கடைசி வரைக்கும் அதை அடையாமலே கூட இருந்திருக்காங்க இல்லையா. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றது முக்கியம் இல்ல, நம்பணும். யூனிவர்ஸ் வந்து அலைன் பண்ணும், நீங்க நம்பணும், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையோட தான் வந்துட்டு சங்கீதா இது வரைக்கும் வந்து ஏறக்குறைய இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 10 வருஷத்துக்கு மேல பல விஷயங்களை நீங்க செய்துட்டு வரீங்க இல்லையா. பொதுவா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப வந்து ஆரம்பத்துல வந்து தமிழ் அப்படின்னு சொல்லும் போது அந்த தமிழ் மொழியே வந்து உங்களுக்கு ஒரு சவாலா இருந்தது. ஆனா இப்போ தமிழ் திரையுலகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது, நீங்க அங்கிட்டு இந்தியாவும் சரி இப்ப உலக நாடுகள்ல நிறைய திரைப்படங்கள் நீங்க செய்யற அளவுக்கு முன்னேறிக்கீங்கன்னா பல நேரங்கள்ல யோசிப்பாங்கல்ல, இந்த பொண்ணுக்கு வந்து தமிழ் தெரியாது, ஆனா அவங்களோட லிப்சிங்கா இருக்கட்டும், அவங்க சொல்ற அந்த மொழி இதெல்லாம் ரொம்ப இலகுவா இருக்குன்னு இது எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்திருப்பாங்கல்ல, கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்ல கொடுத்திருக்க மாட்டாங்க, ரொம்ப நைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா நீங்க சொன்னீங்க கேஸ் ஸ்டடி பண்ணுவீங்கன்னு, புரிஞ்சா மட்டும் தானே நீங்க பண்ண முடியும். ஆமா, எனக்கு ரொம்ப இருந்தது ஆக்சுவலி. இப்ப தமிழ் மொழி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி. ஈவன் தோ ஏன்னா எங்க பாட்டி கிட்ட நம்ம சின்ன வயசுல தமிழ் பேசுவோம், பட் அவங்க வந்து அவங்க தமிழ் வேற மாதிரி பேசுவாங்க. ஈவன் செட்ல கூட இப்போ நான் இந்த சில நேரத்துல தமிழ் பேசினேன்னா நீ என்ன வார்த்தை பாக்கிறேன்னு என்ன கேட்டிருக்காங்க. அப்படியா? சோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் லா. மேபி பிகாஸ் எங்க கிராண்ட்மாவோட ஜெனரேஷன் கேம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாங்க. சோ அதனால மேபி தே யூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மேபி. சோ அதனால ஆனா யார் யாரு தமிழ் பேசினாங்கன்னா, இப்ப நீங்க தமிழ் பேச எவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க, எனக்கு வந்து I'll sit down and admire. நான் உங்களுக்கு நீங்க பேசுறது நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சோ எனக்கு தமிழ் மொழி வந்து ஐ ரியலி லைக். பட் அப்போ பிகாஸ் went to Sekolah Kebangsaan, right? சோ அதனால அந்த சான்ஸ் டு லேர்ன் ரீட் அண்ட் ரைட் இல்ல. பிகாஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல இருந்தது 2 இந்தியன்ஸ். சோ அதனால நம்ம யாருக்கிட்ட இது பண்ற பேசுறது கத்துக்கிறது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சோ அதனால ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் டைம் 26 எபிசோட்ஸ் நான் நடிச்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நடிச்சது இல்ல. செகண்ட் ஆஃப் ஆல் தமிழ் மொழியில வந்து 26 எபிசோட்ஸ் அண்ட் RTMல வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி பேச முடியாது. ஆமா, யூ ஜஸ்ட் இமேஜின். சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப ரனி மார்டின் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தது இண்டஸ்ட்ரியில. RTM drama 26 எபிசோட், ஹெவி கேரக்டர். நானும் போனேன், மீட்டிங் கூப்பிட்டாங்க, நான் போனேன்.
சரி நான் போயிட்டு அப்ப நான் சார் கிட்ட சொன்னேன், இல்ல சார் நினைக்கிறேன் ஐ கேனாட், என்னால முடியாது. பிகாஸ் நான் ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு பயந்துட்டேன். ஐயோ இதை நான் எப்படி பேச போறேன் எனக்கு தெரியல. பட் ஒன் மோர் திங், ம். ஓகே, லா படிச்சப்ப ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்கில்ஸ் தட் ஐ லேர்ன்ட் இஸ் மெமரி டெக்னிக்ஸ். பிகாஸ் எத்தனை கேஸ் ஆமா நம்ம மெமரைஸ் பண்ணல, பெருசா இருக்குல்ல. எத்தனை ஸ்டாச்சுட்ஸ் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணல. ஸோ அதனால நான் நிறைய வந்து மெமரி டெக்னிக்ஸ் வந்து நான் கத்துருந்தேன். ஓகே, எங்க அப்பாவும் சின்ன வயசுல நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. நிறைய வாட்டி நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ட்ராமா பண்ணப்ப சில விஷயம் நான் பேசுற விஷயம் எனக்கே புரியாது. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாது, பட் கரெக்டா சொல்லிருப்பேன். பிகாஸ் மெமரைஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா 2-3 டெக்னிக்ஸ் டெவலப் பண்ணேன் அந்த டைம்ல. ஏன்னா கான்ட்ராக்ட் வந்துட்டோம், சைன் பண்ணிட்டோம், உட்காந்துருக்கோம், நடிச்சுதான் ஆகணும். எல்லா நடிகரும் உட்காந்துருக்காங்க, நடிச்சுதான் ஆகணும். நீங்க வேற என்ன வழி செய்ய இல்ல. முடியும்? நீங்க என்ன செய்ய முடியும்? அழுவ முடியுமா? முடியாது. வேணா நான் இது செய்யலன்னு சொல்ல முடியுமா? மழுவணும். ஆமா. சோ ஒரு சைட்ல எனக்கு ஈகோனா நாட் இன் அ பேட் வே, பட் நான் இதை எப்படியாச்சும் செஞ்சிடணும், அந்த டிட்டர்மினேஷன் எனக்கு இருந்தது. சோ அதனால நான் என்ன செஞ்சேன், வீட்டுக்கு போயிட்டு ரோமனைஸ் பண்ணது எல்லாத்தையும் திரும்ப இங்கிலீஷ்ல எழுதினேன். இங்கிலீஷ்ல அங்கிள் கேஸ்மணியம் என்னோட குரு, ஆமா. சீஃபு, அவரு சொல்லி எழுதி தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓ நான் இதுதான் சொல்றேன், ஓ இந்த வார்த்தைக்கு இதுதான் மீனிங். ஓகே, எல்லாம் எழுதிட்டு எல்லா இமோஷன்ஸையும் வந்து கடைபிடிச்சிட்டேன். கேப்சர் பண்ணிட்டீங்க. Then I apply to Tamil what I'm speaking. So you imagine, not easy. இல்ல அதான் எங்க உங்க கை இருந்துச்சுன்னா அதுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் கோ த்ரூ பண்றதே பெரிய விஷயம். அத ரொமனைஸ் எடுத்து இங்கிலீஷ்ல நீங்க படிச்சு புரிஞ்சு அப்புறம் நீங்க தமிழுக்கு வந்திருக்கீங்கன்னா இட்ஸ் ஒரு ஹியூஜ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எஸ், அது வந்து ஒரு லேர்னிங் கர்வ் எனக்கு. அது வந்து ஒரு லேர்னிங் டர்ஃப். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்ஸ் வந்து டெக்னிக்கல் விஷயம் தெரியாது. கேமரா எங்க இருக்கு, நீங்க கேமரா ஃபேவர் பண்ணும், லைட் எங்க இருக்கு, லைட் ஃபேவர் பண்ணும், இந்த விஷயம் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நாட் ஃபெமிலியரான லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜும் நீங்க கரெக்டா பேசணும், நடிக்கணும். இமேஜின். நீங்க பெரிய ஆளுதான். இல்ல லேர்னிங் கர்வ். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த குருங்க எல்லாம், இவங்க எல்லாரும் என் கூட நடிக்க வந்தவங்க, மை டைரக்டர், மை கேமராமேன் எல்லாம் குருங்க. சோ அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, அதனால சொன்னதுனால இன்றைக்கு பாருங்க நீங்க இவ்வளவு அழகா எங்ககிட்ட நீங்க தமிழ்ல பேசுறீங்க. அதுதான் இப்ப சங்கீதா அப்படின்னு இந்த விஷயத்த நீங்க சொன்னதுனாலதான் எங்களுக்கு தெரியுது. உங்களுடைய முதல் அந்த திரைக்காட்சியில வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து ஆங்கிலத்துல வந்து மொழியாக்கம் செய்து திரும்பவும் ரொமனைஸ் பண்ணி தமிழாக்கம் செய்து, அதான் சொல்றேனே அது அவ்வளவு சுலபமே கிடையாது. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இப்ப மைன்எப்ஸ் டியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ரொம்ப எளிமைப்படுத்திருக்காங்க அவங்களுடைய அந்த சிலிபஸ் அப்படின்னு சொல்லலாம். குரு ஏஐ இருக்கிறாரு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருக்கப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை ஸ்கிரிப்டுக்கு ஒரு குரு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்ப மாணவர்கள் வந்து குரு ஏஐ கிட்ட அவங்களுடைய டவுட்ஸ் வந்து எந்த நேரமும் கேட்டாலும் உடனுக்குடன் வந்து அந்த மைன்எப்ஸ் டியூஷனோட அந்த குரு வந்து சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுக்குமே சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது அவங்க எல்லாருக்கும் நாங்க நன்றி சொல்றோம். அந்த பக்கமா நீங்க இப்போ யாரெல்லாம் சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட் பாத்துட்டு இருக்கீங்களா, ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கீங்களா இது கஷ்டமா இருக்கு, நமக்கு இந்த மொழி தெரியல, இது ஒரு தடையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சங்கீதா அவங்கள நீங்க கேட்டுட்ட பிறகு உங்களுக்கு மலாய் மொழியோ ஆங்கில மொழியோ இல்ல சீன மொழியோ தமிழ் மொழியோ எந்த மொழியும் உங்க வரல எல்லாம் சொல்லாதீங்க. இந்த பொண்ணு என்னமா ஒர்க் பண்ணிருக்காங்க, யாருமா நீங்க, ஓ மை காட், முடியாது. எனக்கு வந்து உதவி கொடுத்ததுனால நான் எப்படியோ நீங்க யோசிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அது அவங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்திருக்கீங்க. அதாவது மொழி பிரச்சனையா இருந்தது அப்படின்னா அத நீங்க வந்து மொழியாக்கம் செய்து புரிச்சிட்டு இமோஷனை கேப்சர் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கீங்க. எஸ், லைஃப்ல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு, நான் இதுதான் பிராக்டிஸ் பண்ணுவேன். லைஃப்ல என்ன சேலஞ்ச் வந்தாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே நீங்க எதுவும் சொல்லிருக்கீங்களா? நான் வந்து தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாட்டி கூட பரவாயில்ல, நான் போய் கத்துக்கிறேன். அதனால அந்த தமிழ் டயலாக்ஸ் வந்தப்ப நான் சொன்னேன், ஓகே சேலஞ்ச், ஆனா எப்படி இதை சால்வ் பண்ண போறோம், நம்ம சொல்யூஷன் தான் தேடணும். ஆமா, நம்ம ப்ராப்ளம்லயே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா சொல்யூஷன் வராது. கண்டிப்பா சொல்யூஷன் நிறைய இருக்கு ஆக்சுவலி. எங்க இருந்து வரப்போகுது சொல்யூஷன், எந்த சொல்யூஷன் உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து கரெக்டா வேலை செய்யுமோ அந்த சொல்யூஷன் தேடி பிடிச்சிட்டோம்னா நம்ம தான் மாஸ்டர் ஆஃப் லைஃப். ஆனா அந்த சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய படிக்கணும், லேர்ன் பண்ணிட்டே இருந்ததான். சங்கீதா எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க, இப்படி அவங்களால வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கட்டும் இல்ல இந்த கேஸ் ஸ்டடி செய்ய முடியுது அப்படின்னா இன்ன வரைக்கும் சங்கீதா படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை பத்தி தான் நம்ம கேட்க போறோம். இப்ப யாரெல்லாம் இந்த பாட்காஸ்ட் பாத்துட்டு இருக்கீங்களோ மறக்காம மைன்எப்ஸ் டியூஷனோட ஆஃபிஷியல் டிக்டாக் அக்கௌண்ட் முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க, இந்த லைஃபை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது போட்டு சொல்லப்படாத கதைகளை கேட்கும் போதுதான் வாழ்க்கையில நீங்க இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல கடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கலாம்,
சங்கீதா பண்ணிட்டாங்க, நம்மால பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தா அதுவே சொல்லுங்க கேட்போம். பாட்காஸ்டோட ஒரு சக்சஸ் ஸ்டோரியா நாங்க பாக்குறோம். ரொம்ப நன்றி சங்கீதா. உங்ககிட்ட கண்டிப்பா. பேசுறதுல வந்து என்ன அப்படின்னா, இப்படிதான் போகணும்லாம் கிடையாது. திரும்பி நீங்க போனாலும் போயிரலான்ற மாரி போயிருக்கீங்க. அவ்ளோ அழகா தமிழை கற்று இன்று மலேசியால வந்து தமிழ் நடிகையா மட்டும் கிடையாது. மலாய் திரையுலகமாக இருக்கட்டும், பல்மொழி பேசக்கூடியவர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை நீங்க பெற்றிருக்கீங்க இல்லையா? எங்களுக்கு உண்மையாவே பெருமையா இருக்கு. நம்முடைய ரொம்ப நன்றி. மாணவர்களுக்கு நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் அஃப்கோர்ஸ் அபவுட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் or it is about mindset and determination. What is your view? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வெற்றி அப்படின்றது வந்துட்டு வாய்ப்பா அல்லது அவங்களுடைய கல்வியோட அந்த தரம் நீங்க நினைக்கிறீங்களா? கல்வி, நாலேஜ் இஸ் a weapon. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான வெப்பன். யூனோ அது எங்க வந்து உதவியா இருக்கணும் நம்மளுக்கு தெரியாது. பட் அது எப்போதுமே நம்ம கூட இருக்கணும். பட் அது ஜஸ்ட் நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் வந்துட்டு won't determine your success. பிகாஸ் நான் நிறைய பேர் மீட் பண்ணிருக்கேன் என் வாழ்க்கையில. எஜுகேஷன் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும், பட் லைஃப்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பிகாஸ் டிட்டர்மினேஷனால. பட் அவங்களும் வந்து லைஃப் லாங் லேர்னர். யூனோ ஜஸ்ட் பிகாஸ் அவங்க யூனிவர்சிட்டி அட்டென்ட் பண்ணாட்டி கூட ஒரு விஷயம் அவங்க வந்து யூனிவர்சிட்டியில கத்துக்காம இருந்தாட்டி கூட அவ்வளவு விஷயம் தெரியும். நியூட்ரிஷன் யூனோ இப்ப நான் வந்து நியூட்ரிஷன் பத்தி நான் நியூட்ரிஷன் யூனிவர்சிட்டிக்கு நான் போனது இல்ல. பட் எனக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரியும். ஒரு டாக்டர் கூட உட்காந்து நான் பேசினா அவங்க என்ன கேட்பாங்க, நீ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? இல்ல டாக்டர் நான் படிச்சேன் இதை பத்தி. பிகாஸ் பிஃபோர் ஐ கேம் டு see you நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நான் உங்ககிட்ட என்ன பேசினா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் ரிசர்ச் பண்ணுவேன். ஆமா, நான் ரிசர்ச் பண்ணி நான் படிப்பேன். இதெல்லாம் படிச்சு எனக்கு தெரியாத விஷயம் கூட ஐ will go in Google. ஒரு வேர்டு எனக்கு புரியலையா, ஐ will go in Google. யூனோ சோ அதனால ரெண்டுமே வந்துட்டு ஒன்னா வந்ததுன்னா ஹைலி சக்சஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்து வாய்ப்பு இருக்கு. யூனோ பட் ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். ஒன்னு இருந்து ஒன்னு இல்லாம இருந்துச்சுன்னா ஃபார் மீ இட்ஸ் a bit difficult. யூனோ சோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா a lot of people say எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நான் போல. பட் இன்னைக்கு வந்து இருக்கிற access to online, even Harvard University ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல. ஆமா, யூனோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, லேர்ன் பண்ணிக்கலாம். இங்க உட்காந்து நம்ம போன் எடுத்து இப்ப நான் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கோர்ஸ் நான் செய்யலாம் ஃப்ரீயா. யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு பே. ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் ரெஜிஸ்டர். யூனோ சோ நம்ம வந்துட்டு அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியால வந்து டூம் ஸ்க்ரோலிங் நிறைய டைம் வேஸ்ட் பண்றதோட நான் என்ன சொல்ல வரேன்னா we can learn online. சோ நான் அதுதான் செய்வேன். ஈவன் என்னோட இன்ஸ்டாகிராம் இப்ப நீங்க திறந்து பார்த்தா கூட நிறைய விஷயம் லேர்னிங் இதுதான் வரும். சைக்காலஜி, யோகா, மெடிடேஷன், இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கில்ஸை பெட்டர் பண்றதோ அந்த விஷயம் தான் வரும். சோ அதனால ஃபார் மீ எஜுகேஷன் இஸ் a weapon. இப்ப நான் வந்துட்டு லா படிச்சிருந்தேன்ல, நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. நான் கலைத்துறைக்கு வந்தா லாக்கும் அதுவும் என்ன சம்மதம் இருக்கு நான் யோசிச்சு பார்க்கவே இல்லையா. பட் அது எங்கெங்க என்ன உதவி செய்யணுமோ அங்கங்கதான் வந்து என்ன லிஃப்ட் பண்ணி விடுது. ஆமா, யூனோ even till today நான் overseas international producers, actors, editors இவங்க எல்லாம் பேசும்போது கூட it still helps me because அவங்களோட சிஸ்டம் வேற, நம்மளோட சிஸ்டம் வேற. so அதனால என்ன கேட்டீங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும். எப்போதுமே வந்து we need to chase education but we must also chase determination இல்லைன்னா ரெண்டுமே வந்து வேலை செய்யாது. ஆமா, இது இருக்கு அதுல இல்லைன்னா அங்கதான் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய பேர்னால லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியல. ட்ரீம்ஸ் இருக்கு, டேலண்ட் இருக்கு, ஏதோ ஒண்ணு இல்லாம இருக்கு. அதுக்கான ஒரு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன இந்த ஆன்சர் தான் இருக்கு. இப்போ சங்கீதா அப்படின்னு நீங்க பார்க்கும்போது கீப் ஆன் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை முழுசும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறது. ஏன் அப்படி சங்கீதா நீங்க உங்களை அப்படி மாத்திக்கிட்டீங்க? பிகாஸ் நம்ம வந்துட்டு சக்சஸ்னா வந்து ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கோம். நான் வந்து சக்சஸ் அப்படி பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து சக்சஸ் இஸ் ஆன்கோயிங் ஜர்னி. எவ்ரிதிங் தட் யூ டூ அதுல ஒரு சக்சஸ் இருக்கா, ஓகே. ஆனா அதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணோம், வாட் இஸ் த எஜுகேஷனல் வேல்யூ ஃப்ரம் டூயிங் தட். ஸோ எவ்ரி ஸ்டேஷன் ஆஃப் அவர் லைஃப் வந்துட்டு நம்ம ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் பண்ணோம்ல. ஆமா, ஒரு காலத்துல வந்துட்டு நம்ம வந்து நான் வந்து நான் வந்து இது செய்ய போறேன், ஓகே 5 வருஷம் கழிச்சு இது செய்ய போறேன். ஆனா 5 வருஷம் கழிச்சு அது முடிஞ்ச உடனே what happens next, so அதனால நான் வந்து நடிக்க வந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனேன். லேர்ன் பண்ணி நான் வந்து திரும்ப காலேஜ் போனேன், படிச்சு திரும்ப நியூயார்க் ஃபிலிம் அகாடமி போய் படிச்சு ஒரு ப்ரொடியூசர் இருந்தா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோம், என்ன செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் லேர்ன் பண்ணேன். நான் சொன்னேன்
ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்துட்டு இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஒனோட சைக்காலஜி. நம்ம ஒரு குரூப்ல வேலை செய்யறோம், எல்லாருமே வந்து வேற மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கலை உலகத்துல வந்து 2 மணி காலையில 3 மணி காலையில வரைக்கும் ஷூட் பண்ணுமா, எவ்ரிபடி பிகம் டிஃப்ரெண்ட். எல்லாரோட சைக்காலஜி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். வேற மாறும்ல. எஸ். சோ அதனாலதான் நான் வந்து அந்த டைம்ல நான் யோசிச்சேன், ஓகே எல்லாரையும் புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசரா நான் இருந்தேன்னா I'll be a good producer. Definitely. You know? So அதுக்கு நான் என்ன செய்யணும், ஓகே சைக்காலஜி படிக்கலாம்னு சொல்லிட்டு தேர்ட் போனேன். அந்த டைம்ல வந்துட்டு கேம் அக்ராஸ் லண்டன் காலேஜ் ஆஃப் கிளினிக்கல் ஹிப்னோதெரபி. வாவ், ஹிப்னோதெரபி 10 years ago நான் ஹிப்னோதெரபி பத்தி படிச்சேன். பிகாஸ் அது வந்து ஸ்மோக்கிங் அடிக்ஷன், இப்ப தூக்கம் நிறைய பேருக்கு இப்ப இன்சோம்னியா இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குதுல. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஹிப்னோதெரபி வெரி இம்பார்ட்டன்ட். சோ நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கு. பிகாஸ் பீப்புள் டோன்ட் ஸ்லீப். கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில ராத்திரிலாம் தூங்க மாட்டாங்க. Everyone goes to sleep 7 o'clock in the morning, 6 o'clock in the morning தான் தூங்க போறாங்க. But this is very bad for your health. So அதனால நான் யோசிச்சேன், ஓகே நான் வந்து how can I become a better producer? ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லாரும் கூட உட்காந்து பேசணும், must understand everyone. How do you, இப்ப நான் வந்து ஒரு ப்ரொடியூசரா இருந்தேன்னா நான் ஒரு 40 people கூட வேலை செய்றேன். How do I bring the best out of these 40 people? So அதனால தான் நான் சைக்காலஜி படிக்க போனேன். So ஹிப்னோதெரபி நான் இப்ப படிச்சிட்டு இருக்கிறது இட்ஸ் ஹெல்பிங் மீ as a producer. நான் இப்ப ஒரு பிள்ளையை நான் எப்படி அப்ரோச் பண்றேன், வெரி டிஃப்ரெண்ட். மேபி ஒரு 2 years ago I approach differently. இப்ப நான் வந்து வேற வேற வகையில நான் அப்ரோச் பண்றேன். தியரி அப்ளை பண்றீங்க நீங்க. எஸ். ஒரு எவ்ரி கேரக்டர் என் முன்னுக்கு வந்து உட்கார ஒரு கேரக்டர், நான் உங்களை எப்படி அப்ரோச் பண்ண வெரி டிஃப்ரெண்ட். ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே உங்க பிரச்சனை என்ன, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் வந்து உங்களுக்கு வந்து யூ ஃபீல் திஸ் வே அபவுட் திஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா யூ ஆக்சுவலி பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம். பார்த்தா ஆக்சுவலி ஸ்மால் ப்ராப்ளம் தான், பட் எல்லாரும் மைண்ட்லயும் வந்து நம்ம சின்னதா பார்க்க ப்ராப்ளம் வந்து ஒரு ஆளுக்கு பெருசா இருக்கும். சோ நம்ம வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ அதனால ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் அகைன். So இப்ப நான் படிச்சிட்டு இருக்கேன். So last 1.5 years நான் கொஞ்சம் குவைட்டா இருக்கேன் சோஷியல் மீடியால எல்லாம். இஸ் பிகாஸ் நான் படிச்சிட்டு இருக்கேன். 2 விஷயம் நான் வந்து லாஸ்ட் 1.5 years ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஐ வாண்ட் டு ஸ்டடி த இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஓகே, சோ அதனால நான் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது ஒரு ஸ்டடி, நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபெஸ்டிவல்ஸ்ல ஏன் வந்துட்டு சர்டன் படம் வந்து why become successful overseas. சோ அதை நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்து ஸ்டடிங் ஹிப்னோதெரபி. சோ தட் நம்ம இண்டஸ்ட்ரியில இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூ நிறைய இருக்குது, சேலஞ்சஸ். சோ அதனால நான் எப்படி பெட்டர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஓகே நான் வாண்ட் டு கண்டினியூ ஸ்டடிங். சோ அதனால தான் இப்ப யாரெல்லாம் வந்து அந்த பக்கமா இருந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்களோ அல்லது படிக்கணுமான்னு யோசிச்சீங்கன்னா யோசிக்காதீங்க. அதாவது வாழ்க்கை ரொம்ப அழகானது, ஒரே வாழ்க்கை தான். எவ்வளவு படிக்க முடியுமோ அந்த வாழ்க்கையில அவ்வளவுலாம் படிக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க நல்ல ஒரு உதாரணமா இருக்கீங்க. உண்மையிலேயே வந்து இப்ப எனக்கு நான் ஏன் சட்டம் படிச்சிருக்க கூடாதா அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி சங்கீதா வச்சுட்டாங்க. சட்டம் படிக்கல, நீங்க படிக்கலாமே, ஏஜ் லிமிட் இல்ல சட்டம் படிக்கிறது. இல்ல இதுக்கு மேல நான் நிறைய படிப்பேன். அதாவது படிக்கிறதுக்கு இருந்துச்சு, மாஸ்டரும் பாதியை கைவிட்டாச்சு, எல்லாமே பாதியில நின்னது. அநேகமா சங்கீதா கூட பேசின இந்த பாட்காஸ்ட் ஆனது என்னையே வந்து படித்துறை அப்படி தட்டி எழுப்பிடுச்சு. பரவாயில்ல. அதாவது சங்கீதாவை ஒரு சட்டத்துறை மாணவியா பார்த்து, ஒரு நடிகையா பார்த்து, ஒரு தயாரிப்பாளரா பார்த்து, இப்ப ஏறக்குறைய நீங்க ஒரு மனநல மருத்துவர் மாதிரி ஆயிட்டீங்கல்ல. உங்ககிட்ட அப்புறம் ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு முன்னுக்கு இப்ப நம்ம எங்க போறோம்னா மைனஸ் டியூஷன் வழங்கி கொண்டு இருக்கோம். சொல்லுங்க கேப்ப பாட்காஸ்ட்ல தொடர்ந்து எங்களோட யாரெல்லாம் இணைஞ்சிருக்கீங்களோ உங்களோட அன்பிற்கு நன்றி. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் டியூஷனோட ஆஃபிஷியல் டிக்டாக் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்க, இந்த லைஃப் டேப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது, கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமா அங்க பஸ் பண்ணுங்க. தரமான கேள்வி கேட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் சங்கீதா டாட்டான்னு பதில் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவளை வச்சிருக்காங்க இல்லையா. சரி, இப்ப நம்ம எங்க போறோம்னா சங்கீதா, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மனநலத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியா போறீங்கல்ல. இப்ப நாங்க வந்து மீண்டும் பள்ளிக்கு போறோம். உங்களுக்கு எந்த ஏஜ் வேணும் சொல்லுங்க, அந்த இடத்துக்கு நம்ம போலாம். நீங்க கண்ணுல மூடி உங்களை அந்த உலகத்துக்கு நாங்க கூட்டிட்டு போறோம். எந்த உலகத்துக்கு போறீங்க? வாவ், தெரியலையே, நீங்க சொல்லுங்க எங்க போலாம். சரி, இப்போ உங்களுக்கு வயசு 7. ஓ வாவ். பள்ளிக்கூட வாசலுக்கு முதல்ல போறீங்க, என்ன நடந்துருச்சு? திக்காம் பண்ணு சொல்லக்கூடாது, திக்காம் பண்ணலாம் சொல்லக்கூடாது. திக்காம இல்ல, என்ன பயம் வரும். ஸ்கூலுக்கு வந்துட்டுமே, இன்னைக்கு வந்துட்டு மேத்ஸ் கிளாஸ் இருந்துச்சுன்னா தக்கு தான். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும், சரித்திரம், ஹிஸ்டரி, ஜெனரல் நாலேஜ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால மேத்ஸ்ல வந்து நான் வந்து மேமா எப்போதுமே கொஞ்சம் போதான். சோ அதனால வந்து ஸ்கூலுக்கு போனா 7 years old, ஓ மை காட் இன்னைக்கு மேத்ஸ் கிளாஸ் இருக்கா, முடிஞ்சு.
அப்படி நினைச்சுதான் போவேன். ஆஹா. You know? சரி, இப்ப 7ல இருந்து இப்போ உங்களுக்கு வந்து 12 வயது. 12 years. என்ன நடந்துச்சு? ஐயோ, transitioning into secondary school. செகண்டரி ஸ்கூல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, பிரைமரி ஸ்கூல்ல வந்துட்டு நம்மளுக்கு நிறைய worries இல்ல லைஃப்ல. நம்ம சின்ன பிள்ளையா தானே இருந்தோம். எல்லாம் வீட்ல பாத்துருவாங்க. எஸ். செகண்டரி ஸ்கூல் போனோடனே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்களா செய்யணும். எஸ். ஒன்னொன்னு, ரெண்டாவது வந்துட்டு you have to now start thinking about your future. ஆமா. So ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்க போகுது, ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க போறீங்க, எங்க வேலை செய்ய போறீங்க, எங்க படிக்க போறீங்க, இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்போமா. So heaviness, worry started setting secondary school ஆரம்பிச்சிருச்சு. எஸ். அப்பதான் நம்ம வந்துட்டு பிகாஸ் கரியர் பாத், டீச்சர்ஸ் எல்லாம் கரியர் பாத் பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றீங்களோ ஸ்கூல்ல, அதுதான் ஆக்சுவலி டிட்டர்மின்ஸ் யோர் கரியர் பாத். நீங்க செகண்டரி ஸ்கூல் போனப்ப. சோ அப்ப அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நீங்க ஒரு இப்ப வந்து லா படிச்சிருக்கீங்க, சட்டத்துறைக்கு படிச்சீங்க. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு ஆரம்ப பள்ளிக்கூடம், இடைநிலை பள்ளி, பிரைமரி, செகண்டரில நீங்க வந்து ஒரு லா வழக்கறிஞரா தான் ஆகணும்னு நினைச்சீங்களா, இல்ல வேற எதுவும் உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்ததா? இல்ல நான் வந்துட்டு ஆக்சுவலி ஐ வாண்டட் டு பி அ டாக்டர். டாக்டர் படிக்கணும். மருத்துவம் மருத்துவம் பிடிக்கும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. பட் யூனிவர்சிட்டியில அதுக்கப்புறம் கிராஜுவேட் பண்ணிட்டு யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணலாம், எனக்கு கிடைக்கல. பட் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்ளை பண்ணேன். எனக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஸ்டடி லா. ஆனா எனக்கு தெரியும் லா படிச்சா இஸ் பிளாங்கெட். எல்லா இண்டஸ்ட்ரி, எல்லா ப்ரொஃபஷன் எல்லாத்துலயுமே வந்து லீகல் இருக்கு. கண்டிப்பா. ஈவன் மெடிக்கல் இதுல கூட லா இருக்கு. சோ அதனால நான் நினைச்சேன், சரி மெடிசன் லா படிச்சுட்டு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் போலாம். சோ அதனால லா படிச்சேன். ஆனா லா படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நம்பர் 1 விஸ்மா புத்ரா அங்க போய் படிச்சு அம்பாசிடர் டிப்ளமேட் ஆகணும்னு எனக்கு வந்து ஒரு ஆசை வந்தது அந்த டைம்ல. பட் தென் ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஓப்பன் ஒரு இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை நான் ஃபோக்கஸ் பண்ணேன் கொஞ்சம் நாளா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நடிக்கிறதுக்கு. அதனால நான் வந்து நடிக்க வந்தேன். அதுக்கப்புறம் பரவாயில்ல, நீங்க எப்படியும் ஒரு டாக்டர் ஆக போறீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்படியா? இப்பதான் படிச்சிட்டு இருக்கீங்கல்ல, PhD முடிச்சுட்டு நீங்க டாக்டர் சங்கீதாவா ஆகுறீங்க. நீங்க ஆசைப்பட்ட டாக்டர், அதாவது மெடிக்கலி போய் நீங்க ஆக முடியலன்னு பரவாயில்ல. ஆனா நீங்க உண்மையிலேயே உங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், அல்லது இப்ப நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் கல்வி வாயிலாக நிறைய பேருடைய மனசு குணப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க ஸ்டில் வந்துட்டு நீங்க வந்து கற்பனை அளவில் நீங்க மருத்துவர் சங்கீதா தான் இல்ல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நிச்சயமா. நான் ஷேர் பிகாஸ் நான் வந்து சோஷியல் மீடியால வந்து ரொம்ப ஸ்லோ. சோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் ஷேர் பண்ணி தேடும் போது சங்கீதா அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்க திரைக்கு வந்த மாதிரி அப்படி புலி மாதிரி இறங்குவாங்க. இந்த புலிக்கு பின்னாடி என்னதான் இருக்கு, பூனையா என்னன்னு உண்மையில சிங்கம்லாம் ஒண்ணும் இல்ல, சிங்கம்லாம் ஒண்ணும் இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்க சங்கீதா, அதாவது நிறைய பேருடைய அந்த இமோஷனல் ரீட் பண்றது அப்படின்றது அது வந்து சுலபம் கிடையாது இல்ல. இப்போ இந்த காலகட்டத்துல சோசியல் மீடியா நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் அந்த ஃபீட்ல ஸ்க்ரோல் பண்றதே டைம் அதுலயே ஓடிடுது. ஆனா அங்க ஓடுனா அப்படியே வயசும் ஓடிரும். நீங்க சொன்ன மாதிரி இந்த பக்கமா திரும்பி ஆன்லைன்ல லேர்னிங்ல ஓடணும்னா வயசு ஓடாது, நம்ம கனவை நம்ம போய் அடைஞ்சிடலாம் இல்லையா? இதுல இவங்க நேரத்தை செலவிடும் போது நிறைய விதமான விமர்சனங்கள் எழுது. நம்ம பாக்குறப்ப சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களோட இமோஷனை தேவையில்லாம அவங்க திணிக்கிறப்ப இத நீங்க வந்து இப்ப நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இந்த ஒரு எஜுகேஷன் வியூல எப்படி பாக்குறீங்க? அவங்க இமோஷனலை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஏன்னா யாரு என்ன சொன்னாலும் அது பர்சனலா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இப்ப வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாம சூசைட் பண்ணவங்க கூட இருக்காங்கல்ல. அந்த மாதிரி மனநிலையில உள்ளவங்களுக்கு உங்களோட சின்ன டிப்ஸ் என்னவா இருக்கும்? இது வந்து ஆக்சுவலி எங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே சொல்லியிருக்காரு, நம்மள சுத்தி நம்ம என்ன வச்சுக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃபை டிட்டர்மின் பண்ணும். சோ நீங்க வந்து இப்ப நீங்க வந்து உங்க இன்ஸ்டாகிராம் திறந்து பாத்தீங்கன்னா அல்காரிதம்ஸ் இருக்குல்ல. ஆமா ஆமா. அது என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராம் திறந்தீங்கன்னா அந்த ஃபீட்ல உள்ள பிகாஸ் ஈஸியா எனக்கு தெரியாது, நான் பாக்கணும். பிகாஸ் ஏன் தெரியுமா, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப இருக்கிறது இல்ல. ஓகே, பட் நீங்க உங்களோட சர்ச் ஹிஸ்டரியில போனீங்கன்னா என்ன வருது, ஆமா அதுதான் வந்து உங்க லைஃப் டிட்டர்மின் பண்ணும். அஃப்கோர்ஸ், பிகாஸ் அப்பனா நீங்க அதுதான் தேடுறீங்க. பிகாஸ் அல்காரிதம் வந்துட்டு இப்போ நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னா உங்க இன்ஸ்டாகிராம் எடுத்து ஒரு சர்ச் ஹிஸ்டரியை பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும். பாருங்க எப்படி ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. யாரையும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன பண்ணோம், அவங்க பாருங்க, அவங்க என்ன பாக்குறாங்க, என்ன மாதிரி கண்டென்ட் கன்சியூம் பண்றாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ்
இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு சத்குரு ரொம்ப பிடிக்கும். ம்ஹும். அவர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாரு ஆமா. இந்த மாதிரி விஷயத்துல. மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. தட் மீன்ஸ் யோர் இன்டெலிஜென்ஸ் இஸ் டர்னிங் அகேன்ஸ்ட் யூ. ம்ஹும். யூனோ, இந்த இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு பெரிய விஷயம். ம். இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இஸ் டர்னிங் அகேன்ஸ்ட் யூனா, இஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் யூனா, அப்ப நீங்க அதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க என்ன அளவுக்கு அது வந்து நீங்க புஷ் பண்ணியிருந்தா யோர் இன்டெலிஜென்ஸ் இஸ் டர்னிங் அகேன்ஸ்ட் யூ. நம்ம கொடுமைப்படுத்திருக்காங்க. எஸ். ஸோ அதனால திஸ் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்துட்டு இப்ப நான் வந்து படிக்கிறேன்ல, நான் படிக்கும் போது எவ்ரி எக்ஸாம் இந்த வயசுல நம்ம படிக்கிறது இஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் தென் டூயிங் இட் இன் ஸ்கூல். கரெக்ட். நிறைய அந்த- கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அந்த நமக்கு. டைம்ல எல்லாருமே வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நீங்க படிச்சு Free-ஆ வரதுக்கு யூனிவர்சிட்டி போனா கூட your parents are still supporting you. பட் இந்த வயசுல now while we are working நம்ம ஸ்டடி பண்றது இஸ் வெரி டிஃபிகல்ட் ம்ஹும். விஷயம். ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா. பிகாஸ் 10 விஷயம் மைண்ட்ல வரும். ஆனா நீங்க வந்து ஸ்டில் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டில் அந்த எக்ஸாமை பாஸ் பண்றீங்களா? அது எனக்கு வந்து பர்சனலி வாவ், இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது ஃபீல்ஸ் பெட்டர் தென் SPM, ஃபீல்ஸ் பெட்டர் தென் மை லா எக்ஸாம். பட் பிகாஸ் இவ்வளவு விஷயம் தாண்டி நீங்க ஸ்டில் டிட்டர்மினேஷன் அதை வந்து பாஸ் பண்றீங்க. ஸோ அதனால இட்ஸ் இட்ஸ் எப்படி சொல்றது, இட்ஸ் லைக் அந்த அச்சீவ்மெண்ட் அது வந்து உங்களை ஒன்றும் புஷ் பண்ணும். ம். பிகாஸ் அந்த டிசிப்ளின், ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க வாவ் எனக்கு இவ்வளவு டிசிப்ளின் இருக்குன்னு எனக்கே தெரியாம இருக்கேன். யூனோ, ஸோ சோஷியல் மீடியா வந்து என்ன கேட்டீங்கன்னா இஸ் ஓவர் ஸ்டிமுலேஷன். மைண்டை வந்து ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஏன் சொல்லுங்க? தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம மைண்ட்ல போட்டுக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சுன்னு. பட் ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணு வந்து எவ்ரி செகண்ட் வந்து பிளிங்க் பண்ணது வந்து இஸ் குட். ம்ஹும். அதுதான் வந்து anatomy. ஓகே. ஆனா நம்ம ஒரு ஸ்கிரீனை பாக்குறோம், பிளிங்க் பண்ண மாட்டேங்கிறோம். ம். அது ஆல்ரெடி பேட் ஃபார் ஐசைட். ஆல்ரெடி ஐசைட் வந்து கனெக்டட் டு தி பிரெயின் நர்வ். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு நீங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுவீங்க, இதை நீங்க அப்புறம் நீங்க போய் படிச்சு பாருங்க, இது உண்மையான விஷயம். நம்ம வந்து பிரீதிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டீப் ம். பிரீதிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம வந்து சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணும்போது we actually stop breathing. ம். யூனோ, இந்த விஷயம் தெரியுமா? எஸ், கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறோம். ஆஃப் கோர்ஸ். ஸோ பிரீதிங் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து ஸ்டாப். இது பண்றீங்க, டிஸ்டர்ப் பண்றீங்க. நார்மல் பிரீதிங். ம். ரெண்டாவது வந்து கண்ணு பிளிங்க் பண்ணாம அப்படியே பாக்குறீங்க, கண்ணு பிளிங்க் பண்ணல பாருங்க. ம். ஸோ இதெல்லாம் வந்து இஸ் நாட் குட் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த். இன்னொன்று வந்து நம்ம யோசிக்கிறோம், நம்ம வந்து பாக்குறோம், பார்த்துட்டு டிஸ்மிஸ். நோ, இந்த விஷயம்லாம் ஆக்சுவலி உங்க மைண்ட்ல வந்து பதியுது. ம். யூனோ, ஸோ அதனாலதான் ரொம்ப பேருக்கு ராத்திரில தூக்கம் வர மாட்டேங்குது. ம். நம்ம நினைக்கிறோம் இல்ல பார்த்துட்டு கொஞ்ச டிஸ்மிஸ் நேரம் தானே. பண்ணணும். பட் ம். இவ்வளவு விஷயம் நம்மளுக்கு தேவையா? ஆமா. ஏன் நம்ம வந்து இவ்வளவு விஷயம் வந்து மைண்ட்ல ஏத்திக்கிறோம்? ம். தேவையில்லாத விஷயம். ஸோ படிக்கும் போது நான் when I'm studying, right, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல. ம். நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதுதான் செஞ்சு இது வந்து நான் இந்த படிக்கும் போது நான் இதுல இருந்து என்ன கத்துக்கிறேன், ம். இதை நான் எப்படி என் லைஃப்ல நான் வந்து எவ்ரி லைஃப்ல நான் வந்து எப்படி இதை அப்ளை பண்ண போறேன், அடுத்தவங்களுக்கு நான் எப்படி வந்து இது எனக்கு அப்ளை பண்ணி எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனால நான் அடுத்தவங்களுக்கு நான் எப்படி இதை சொல்லி கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து மைண்ட்ல வரும். ம். ஸோ அதனால you're not processing so over stimulated, too much information. ஆமா இல்லையா? ஆமா. டூ மச் இன்ஃபர்மேஷன், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். இங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, இவங்க வீட்ல என்ன நடக்குது, அவங்க வீட்ல என்ன நடக்குது, இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது. டூ மச் இன்ஃபர்மேஷன், we don't need that, ஸோ அதனால படிப்புல நீங்க இறங்கிட்டீங்கன்னா இந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ம். பிகாஸ் யூ பி ஃபோக்கஸிங் ஆன் திஸ் திங். ஸோ ஆமா. அது அந்த ஃபோக்கஸ் வந்து திரும்ப நம்ம எடுத்துட்டு வரணும். இப்போ என்னன்னா a lot of youngsters, or not just youngsters lah, everybody who's using social media, mind இங்க அங்க ஓடுது. ஆமா. அலைப்பாயுதுன்னு சொல்லுவாங்க. சோசியல் மீடியா தான் அலைப்பாயுதுன்னு Yes. சொல்லுவாங்க. நீங்க சொல்றது 100% உண்மை சங்கீதா. அதெல்லாம் ஏன் அப்படின்னா உணர்ச்சி வசப்படுறாங்க, Yes. ஆத்திரப்படுறாங்க. Yes. அது என்னமோ அவங்க வீட்டுல நடக்கிற ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்ல. இப்ப நீங்க சத்குரு அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் ஒரு ஆப்ஸ் ஒண்ணு வச்சிருக்காரு, Yes. மிரக்கல் மைண்ட் சத்குரு Miracle Mind. அப்படின்னு சொல்லுவாங்க. ம். நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை இதை முயற்சி செய்யறோம்னு நினைக்கிறவங்க அந்த ஆப்ஸ் அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு செஞ்சாங்கன்னா அதுல அந்த மெடிடேஷனுக்கு அவ்வளவு அழகா ஒரு கைட் கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா. செஞ்சு முடிச்சுட்டு பாக்குறப்ப நம்மளோட பாத்து என்னன்னா அவ்வளவு கிளியரா அந்த கிளாரிட்டி டெஸ்டினி தெரியுது. எஸ். அதனால இப்ப சோசியல் மீடியால நீங்க ஒரு ஸ்டக் பண்ணிட்டீங்க, வெளியே வர முடியலன்னா சங்கீதா கொடுத்த எஸ், இதுக்கு வந்து நீங்க எப்படி மெடிடேஷன், இட்ஸ் a very very big cure for this. ஓகே, இப்போ நீங்க பாருங்க, ஒரு ஆள் வந்து ஒரு மெடிடேஷன்ல நிம்மதியா ஒண்ணுமே செய்யாம உட்கார சொல்லுங்க 5 நிமிஷம். நீங்க பாருங்க என்ன செய்வாங்கன்னு.
முடியாது. கண்ணை திறந்து உடனே போனை தட்டுறாங்க. ஆமா. யூனோ ஸோ இது வந்து ஆல்சோ டேக்ஸ் டிசிப்ளின். அதை நீங்க வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு மனசு உங்க மைண்ட் வந்து ஒரு நிலைக்கு எடுத்துட்டு வரணும்னா அது டேக்ஸ் டிசிப்ளின். ஆனா அதை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதனாலதான் இந்த தியானம் மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்க சொன்னனாலதான் many young people feel lost or they compare yourself with others. What message would you like to share with them? அதாவது எப்போதுமே இப்ப இருக்கிற இளைஞர்கள் சொல்ல முடியாது, பொதுவா நம்மளே பல பேர் வந்து மற்றவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்கள மாதிரி நான் இல்லையேன்னு சொல்லி இருக்கிற வாழ்க்கையை இழந்துடுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நமக்கு அதான் சொல்றேன், இப்ப இருக்கிறது நம்மளுக்கு இருக்கிற பிகஸ்ட் ப்ராப்ளமே வந்து கம்பேரிசன் தான். கம்பேரிசன் இஸ் ஆக்சுவலி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, இஸ் ஸ்டாண்டிங் இன் த வே ஆஃப் யுவர் ஹாப்பினஸ். யூனோ சோ இப்ப நான் நிறைய பேர் நான் மீட் பண்ணும்போது வெளிய ஐ நோட்டீஸ் அவங்களோட ஹாப்பினஸ் வந்து டிபெண்ட்ஸ். ஒருத்தவங்க ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க, இவங்க வந்து அதை பார்த்திருப்பாங்க, இவங்கனால அதை செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு ஏங்குவாங்க. அப்ப அடுத்தவங்க நம்பிதான் அவங்களோட சந்தோஷம் இருக்கா? எக்ஸாக்ட்லி, அதுதான் நான் கேக்குறேன். ஐயோ, அது அப்ப நம்ம வாழ்க்கையில எஸ் அப்படி இருக்க கூடாது. நம்ம என்ன அச்சீவ் பண்றோம், நம்ம யாரு? ஏன்னோ இப்ப நான் சங்கீதானா யாரு, என்னோட பர்சனாலிட்டினா என்ன எனக்கு தெரியும். ஆனா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. A lot of youngsters நான் பார்த்ததுல because constantly chasing. because அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுல, டிக்டாக் ட்ரெண்ட். ஆமா, இன்ஃப்ளூயன்சர்ன்ற ஒரு சோஷியல் மீடியா விஷயமே உருவாகிருச்சு இல்லையா? இப்ப டிக்டாக் அண்ட் சோஷியல் மீடியா எனக்கு வந்து தப்பான விஷயம் இல்ல. பிகாஸ் நான் வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்றேன், ரிசர்ச் பண்றேன். எஸ், நிறைய சைக்கோ தெரபிஸ் வந்து பேசுறாங்க, நிறைய ஹிப்னோ தெரபிஸ் வந்து பேசுறாங்க. இவங்க பேசுற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்? நம்ம இது பார்க்கும்போது பிகாஸ் வி ஸ்டாப் பிரீதிங், நாட் குட் ஃபார் அஸ். கண்ணு பிளிங்க் பண்ண மாட்டேங்கிறோம். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்? சோஷியல் மீடியா மூலம் தான் எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயம்லாம் வந்து ஐ பிக் அண்ட் சூஸ். பட் மோஸ்ட் பீப்புள் என்ன செய்யறாங்கன்னா ட்ரெண்ட் ஃபாலோ பண்றாங்க. அவங்க அதை செஞ்சுட்டாங்களா, நம்மளும் அதே மாதிரி செஞ்சு போடணும். So what are you doing? You're copying. இமிடேட் பண்றாங்க. You're not creating. இமிடேட் பண்றாங்க. இப்ப சோஷியல் மீடியா ட்ரெண்ட்லாம் வந்து certain trends பாத்தீங்கன்னா அந்த ALS bucket challenge because want to create awareness. ALS னா என்ன, அதெல்லாம் வேற. இப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு பாட்டு செஞ்சுட்டாங்களா, அது செஞ்சு போட்டாங்க. சோ இவங்க வந்து doing the same thing. சோ அந்த கம்பேரிசன், எனக்கு ஏன் இவ்வளவு லைக்ஸ் வரல, அவங்களுக்கு அவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு, இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா you lose yourself. அப்ப நீங்க யாரு, உங்களோட ஸ்கில் என்ன? இப்ப ஒரு ஆளு வந்துட்டு அவங்க ஸ்கில்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை கண்டென்ட்டா செஞ்சு போடுறாங்களா, நான் பார்ப்பேன். வாவ், இது வந்து நான் என்ன லேர்ன் பண்றேன், எனக்கு புதுசா ஒரு விஷயம் சொல்லி கொடுங்க, நான் என்ன லேர்ன் பண்ணலாம். பட் நீங்க வந்து காப்பிங் ரிப்பீட்டிங், நான் இவங்களோட பெட்டரா செய்யணும், இவங்க அதை செஞ்சுட்டாங்களா, நான் அதே செஞ்சு இவங்களோட நான் பெட்டரா போடணும், இதுதான் ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. தட் for me it's like why, அதனாலயே அந்த ஒரிஜினலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையான அவங்களுடைய ஆற்றலும் மறைஞ்சு போயிருது. அவங்களால அடுத்த கட்டம் போக முடியல. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க யாரோ ஒருத்தரை பார்த்து தானே பின்பற்றுறாங்க. அவங்க ஏதோ அடுத்த கட்டம் போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க அவங்கள பார்த்து செய்யறதுனால இவங்க அதே இடத்துலதான் இருப்பாங்க. இப்படியேதான் வந்து இப்ப நம்ம பாக்குறப்ப, ஏன் நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் பாக்குற இடத்துல அங்கேயேதான் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா நாம வாழணும் அப்படின்னு தான் நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப முக்கியமானது. இன்றைய பாட்காஸ்ட் சொல்லுங்க கேட்போம் சங்கீதா நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், கீப் லேர்னிங். எஸ், படிச்சுக்கிட்டே ஆமா, லைஃப் லாங். அதாவது அந்த இறுதி மூச்சு மண்ணுக்கு நம்ம செல்ற வரைக்குமே கல்வி கூட வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ் சோறு போடுவா நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா உண்மையிலே சங்கீதாவுக்கு தமிழ் சோறு போட்டு இன்று பாத்தீங்கன்னா தொடர்ந்து படித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நிறைய மாணவர்களுக்கு நீங்க நல்ல ஒரு முன் மாதிரியா இருக்கீங்க. நீங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரத்துல டீச்சரா வரப்போ நல்லா டீச்சர் கேரக்டர் பண்றாங்கன்னு நினைச்சோம். ஆனா கிடையாது, உண்மையிலே நீங்க டீச்சர் தான். நான் வந்துட்டு அடிவீராக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணேனா, அப்ப எனக்கு என்னோட டிபி, என்னோட டைரக்டர் போட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, அந்த கேமரா டீம் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் them. சோ நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு என்னோட சீன் செஞ்சேன். அந்த சீன் செஞ்சப்ப முடிச்சுட்டு, அந்த சீனை முடிச்சுட்டு நம்ம கேமராமேன் வந்து என்கிட்ட பேசினாரு, நம்ம டிபி வந்து பேசினாரு. அவர் சொன்னாரு, நீங்க உண்மையிலே டீச்சரா அப்படின்னு என்ன கேட்டாரு. அப்போ வந்து எனக்கு சந்தோஷம். வாவ், அப்படின்னா என்ன பார்க்க ஒரு டீச்சரா இருக்கு, நான் செய்யற விஷயம் ஒரு டீச்சரா இருக்கு, அதனால அவர் நம்பிட்டாரு. சோ அவர் மை காட், எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்பனா நான் இந்த கேரக்டர் நான் வந்து மெயின்டைன் பண்றேன். பிகாஸ் டிபியை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப 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 ஈஸியான விஷயம் இல்ல, சோ அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது அந்த டைம்ல. சோ
ஐ ரியலி எனக்கு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஒரு டீச்சரா நடிக்கிறதுக்கு. பட் நான் எப்போதுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து லைஃப் லாங் லேர்னிங். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட். எனக்குமே வந்து நம்ம வந்து ஒரு மாணவியா மாணவி. எஸ், மாணவி. கியூட் கேக்குறாங்க. மாணவியா? ஆமா. நீங்க ஆசிரியையா இருக்க விரும்புறீங்களா, மாணவியா இருக்க விரும்புறீங்களா? எனக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ, எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் சொல்லி கொடுக்கிற விஷயத்துக்கு ஆசிரியரா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து நிறைய ஸ்கிட்ஸ் கூட நான் பிகாஸ் ஐ கோ டு a lot of schools. ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் என்ன கூப்பிடுவாங்க, யூனிவர்சிட்டிஸ் கூப்பிடுவாங்க. ரீசென்ட்லி வந்து நான் என்ன ஜகார்த்தால கூப்பிட்டுருந்தாங்க ஒரு ஸ்பீக்கரா. நான் வந்து இப்ப நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்து டயட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் மென்டல் ஹெல்த். சோ அதனால நான் வந்து ஸ்பீக்கரா போனேன். சோ நான் ரிசர்ச் பண்ண விஷயம், எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஒரு நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா ஒரு ஆசிரியர் அப்படி நான் ஃபீல் பண்ணேன். பட் எனக்குமே வந்து அது வந்து பார்ட் டைம். ஃபுல் டைம் வந்து எப்போதுமே நான் வந்து மாணவிதான். அடேங்கப்பா. ஆனா நாங்க எதிர்காலத்துல உங்களை ஒரு தலைமை ஆசிரியரா பாக்கணும், ஹெட் மாஸ்டரா பாக்கணும், இல்ல ப்ரொஃபஸரா ஒரு லெக்சரரா உங்களை பாக்கணும்னு. ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் வந்து அது வந்து ரசிக்கிற மாதிரி இல்ல, அது பின்பற்றணும்னு தோண வைக்குது பாத்தீங்களா? அதுதான் அந்த நாலேஜ். ஒரு நாலேஜ் நமக்கு கிடைச்சிட்டு அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கணும். அதுதான் கண்டிப்பா அது நமக்குள்ளேயே வச்சுக்க கூடாது அப்படின்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க. உண்மையிலேயே இன்றைய மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் வழங்கிய பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு அழகான செஷனா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஓவராலா நீங்க எந்த ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு படம் நடிச்சாலும் சரி, எல்லாத்தையும் கேஸ் ஸ்டடி பண்ணுவீங்களே. சொல்லுங்க, இந்த சொல்லுங்க கேப்ப பாட்காஸ்ட் என்ன கேஸ் ஸ்டடி பண்ணீங்க, எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் எனக்கு வந்து எப்போதும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்டெரியோடிபிக்கல் கொஸ்டின்ஸ் தான் எனக்கு கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன கேட்ட கேள்வியெல்லாம் வந்து எனக்கு வந்து யோசிக்க வைக்குது, என்னையே யோசிக்க வைக்குது. டு லைக் நான் என்ன ஷேர் பண்ணாக்கா வந்து பெனிஃபிஷியலா இருக்கும் பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கேட்கறவங்களுக்கு. ஸோ அதனால என் மைண்ட் வந்து ப்ரோவோக் பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யோசிக்க வச்சிருந்த பெருமை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சங்கீதா அப்படின்னு சொல்லும் போது எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய தனித்துவம் எங்களுக்கு படிச்சிருக்கு. நீங்க வந்து இன்னமும் நிறைய உலக அரங்குல மிக பிரம்மாண்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு உங்களை விட அதிகமா இருக்கு. ஏன் சொல்லுங்க, நாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம், நீங்க பெரிய லெவலுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு திறமை இருக்கு, தரம் இருக்கு. இப்ப சங்கீதா அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்கீங்க, ப்ரொடியூசரா இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, டீச்சர், ஸ்பீக்கர் எல்லாம் வந்துட்டீங்க. அடுத்த ஒரு டைரக்டரா உங்ககிட்ட இருந்து ஒரு மூவி எதிர்பார்க்கலாமா நாங்க? இப்ப நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. அதேங்கப்பா. அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஆசிரியர் பத்தி. அப்படியா? அவர் ஆக்சுவலி அச்சீவ் பண்ண விஷயம் வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். சோ அவரோட ஸ்கிரிப்ட் நான் வந்து மெட்டிகுலஸா நான் வந்து ரிசர்ச் பண்ணி எழுதிட்டு இருக்கேன் இப்ப. சோ அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ண போறேன். வாழ்த்துக்கள். யாருக்கும் தெரியாது நினைக்கிறேன். அதாவது அது சொல்லுங்க கேப்போம் பாட்காஸ்ட்ல ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பெருமையா இருக்கு. அதாவது என்னன்னா, இவ்வளவு விஷயம் ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க ஏன் ஒரு மூவி எடுக்க கூடாதுன்னு தான் எங்களோட தோட்டம், அவங்களோட தோட்டம் இருக்கு. அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. எனக்கு பயம் தான் ஒரு சைட்ல. பிகாஸ் ஏக்குனர் அது ஒரு தமிழ்லே தெரியாம ரொமனைஸ் பண்ணீங்க இல்லையா? இல்லையா? அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க ஆரம்பிக்கணும்னா வீட்டுல இருந்து ஆரம்பிங்க. வீட்டுல யாரு இருக்கா உங்களுக்கு? அம்மாவா? அம்மா தான் உங்களுக்கு மெயின் ஆபீஸ். அவங்க கிட்ட உங்களுடைய அந்த ஒரு அழகான ஒரு படிப்புக்காக நாங்க காத்து இருக்கிறோம். எங்களோட இந்த நேரத்தை செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட எல்லா ஃபியூச்சர் கோல்ஸ் எல்லாமே நல்ல மாதிரி இருக்கிறதுக்கு நாங்களுமே யூனிவர்ஸ் அந்த காட் ப்ரே பண்றோம். தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். எங்களோட ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு கிஃப்ட். இதை நீங்க போயிட்டு நல்லா பிளான் பண்ணி பிடிக்கும்னு சொன்னீங்க. உங்களுக்கு உலகம் வேணும், அதுல வந்து மரம் வேணும்னு சொன்னீங்களே. நட்டு வைங்க, அது மரமா வருமானு தெரியாது, ஆனா வளரும், அது உண்மை. தேங்க்யூ. பாருங்க, இவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க, அதனால அவங்களுக்கு தெரியுது. எனக்கு பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும். வீட்டுல வந்து எப்போதுமே பிளான்ஸ் இருக்கணும். இப்ப சொல்லுங்க கேப்போம், டீமோட வச்சுக்கணும். ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா. எங்களை பாக்குறதுல உங்க ஞாபகம் தான் வரும் எனக்கு. அவ்வளவுதான். நீங்க மூவி எடுத்துற பிறகு திரும்பி வரணும். உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். அடேங்கப்பா, உயிரோடு கலந்து இருக்கீங்க. நிறைவா உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ. எனக்கு என்னோட கதைகளை இன்னைக்கு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மைண்ட் ஆப்ஸ் அண்ட் த்ரேசா, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ. எப்போதுமே எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண எனக்கு பிடிக்கும். பிகாஸ் நான் வந்து யாரை நான் மீட் பண்ணாலும் எல்லாருமே நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவேன். ஏன்னோ எல்லார்கிட்டயும் வந்து நான் என்ன கத்துக்கலான்னு உட்காந்து பேசுவேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் கூட நான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால லைஃப் லாங் லேர்னிங் அது எப்போதுமே இருக்கணும்.
ஒரு ஒரு வேலைக்கு போறீங்களா, ஒரு விஷயத்துக்கு போறீங்களா, இல்ல ஒரு கிளாஸ்க்கு போறீங்களா, அந்த கிளாஸ்ல வந்து நீங்க என்ன படிக்க போறீங்க, என்ன சொல்லி கொடுக்க போறாங்க, இல்லைன்னா ஒரு சட்டுக்கு போறீங்களா, அங்கிருந்து அன்னைக்கு என்ன நடக்க போகுது, அது எல்லாத்தையும் நீங்க வந்து ரீசர்ச் பண்ணி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற விஷயமே வேற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. எனக்கு எனக்கு எப்படி உதவியா இருந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு உதவியா இருக்கணும். அதுதான் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஒருவேளை இந்த லைஃபை நீங்க பிகினிங்ல இருந்து பார்க்க மறந்துட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்காக யூடியூப் பாட்காஸ்ட் வந்து ஃபுல் எபிசோடு உங்களுக்காக இருக்கு. இந்த அளவில் மை நேம்ஸ் இ டியூஷன் பெருமையுடன் வழங்கிய சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட் ஒரு நிறைவை காண்கின்றது. சொல்லப்பட்ட கதைகளை கேட்டிருக்கீங்க, சொல்லப்படாத கதைகளை நீங்க கேட்கறதுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு மை நேம்ஸ் இ டியூஷனோட ஆஃபிஷியல் அக்கௌண்ட் டிக்டாக் வாங்க, முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைஃபை பாருங்க. இன்றைக்கான இந்த உலகம் உங்களுக்கு வேறொரு கல்வி உலகம், அதாவது வாழ்க்கை என்பது கற்றுக்கொள்வதற்கு அப்படின்ற ஒரு அழகிய ஒரு கோட்பாடை கொடுத்திருக்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். உங்கள் நான் ட்ரேசா லசாரோ. அடுத்த செவ்வாய்க்கிழமை சொல்லுங்க கேட்போம் பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. சொல்லுங்க கேப்போம்.